2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செஞ்சுட்டு இருக்கும்போது, தனி நீதிபதி வந்து இதுவரைக்கும் விசாரணை செஞ்சதே இல்ல. அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் வந்து நீதிபதிகள் முன்னெடுத்து வச்சிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை விசாரணைய வந்து கையில எடுத்ததுக்கு அப்புறமா, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணைய கையில எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நீதிபதி கேட்டிருக்காங்க. கூடவே தாமாவே முன் வந்து எஸ்ஐடியோட விசாரணைய வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது உத்தரவிடுறதுக்கான காரணம் என்ன? அவசியம் என்ன? அப்படின்னும் ரொம்ப கடுமையான கேள்விகள வந்து அரசு தரப்புக்கு வச்சிருக்காங்க. இந்த 2 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு. அதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில இருந்து ஆஜரான வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எஸ்ஐடி விசாரணைய வந்துட்டு ஹைகோர்ட் தான் அமைச்சது. இதுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஈவன் இதோட பெயர்கள் இருக்குல்ல, இதுல வந்து யாரெல்லாம் விசாரணை குழுவுல இருக்கிறாங்களோ, அந்த பெயர்கள கூட தமிழ்நாடு அரசு வந்து சஜெஸ்ட் பண்ணல. அதை விட அஸ்ரா கார்க் இவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி. இவரு இந்த எஸ்ஐடி குழு விசாரணையில இருக்கும்போது, நம்ம அத பத்தி கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்ல.